இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலவேளையிலே உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய வாழ்வு தரும் உணவை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 17 முடிய என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வாசிக்க வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். நாம் எல்லோரும் ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல பிதாவே, ஒருவன் போட்ட அஸ்திபாரத்தின் மேல் மற்றொருவன் போடக்கூடாது என்று சொல்லி புனித பவுலுடைய விசேஷமான போதனை நிமித்தம் இதோ எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சபை மக்கள் யாவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து விசுவாசித்து ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் அன்பு செய்யவும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழவும் ஆண்டவரே வாழ வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்தின்படியாய் எங்களுக்கு போதித்த கிருபைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் தங்கும் ஆலயமா இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆலயத்தை நாங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் கெடுத்து விடாதபடிக்கு நாளுக்கு நாள் நீர் எங்களுக்குள்ள வாசமா இருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் அநேகருக்கு சாட்சிகளாய் வாழும்படி, எங்கள் சபையில சாட்சிகளாய் வாழும்படி, எங்கள் குடும்பத்தில சாட்சிகளாய் வாழும்படி எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்தும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless.